சுதர்ஷனா விஷ்ணு டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மார்கழி மாதத்துல மட்டுமே காண முடிகிற அதிசய லிங்கத்தை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். எங்க சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருச்செங்கோடு மலை மீது அமைந்திருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலுடைய அதிசயம் என்னன்னா, மார்கழி மாதம் மட்டும் பிரிங்கி முனிவர் வழிபட்ட மரகத லிங்கத்தை வச்சு வழிபடுவாங்களாம். மற்ற மாதங்கள்ல இந்த மரகத லிங்கத்துக்கு பதிலா வேற ஒரு லிங்கத்தை வச்சு வழிபடுறாங்க. பிரிங்கி முனிவர் கைலாயத்துக்கு வரும்போது வண்டு வடிவம் எடுத்து சிவபெருமான மட்டும் சுத்தி வந்து வழிபட்டுட்டு பக்கத்துல அமர்ந்திருக்கிற பார்வதி தேவிய வழிபடாம விட்டுட்டு போயிடுறாரு. அதனால ரொம்ப கோபம் அடைஞ்ச பார்வதி தேவி சக்தியான என்ன அவமதிச்சதால பிரிங்கு முனிவரும் அவருடைய சக்திகள் எல்லாத்தையும் இழந்து போயிடுவாரு அப்படின்னு சாபமிடுறாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட சிவன், நானும் சக்தியும் ஒண்ணுதான், சக்தி இல்லையே சிவன் இல்ல அப்படின்னு சொல்லி உமையவளுக்கு தன்னுடைய இடது பாகத்துல இடம் கொடுக்கிறாரு. பார்வதி தேவி இடது பாகம் பெறறதுக்காக திருச்செங்கோடு மலையில வந்து தவம் புரிஞ்சு கேதார கௌரி விரதம் இருந்து இடது பாகத்தை பெற்றாங்க. சிவனை நினைச்சு பார்வதி தேவி தவம் செய்யும் போது சிவபெருமான் லிங்க வடிவமா வந்து காட்சி தராரு. அந்த லிங்க வடிவம் தான் மரகத லிங்கம். அந்த லிங்கத்திலேயே பார்வதி தேவியும் கலந்துடுறாங்க. அர்த்தநாரீஸ்வர மூலவருக்கு முன்னாலதான் மார்கழி மாதம் இந்த மரகத லிங்கம் வைக்கப்படுது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த மரகத லிங்கத்துடைய அருமையை தெரிஞ்ச பிரிங்கி முனிவர் தன்னுடைய 3 கால்களால மலை மீது நடந்தே வந்து இந்த மரகத லிங்கத்தை தரிசனம் செய்யறாரு. தன்னோட 3வது காலை துறந்து பார்வதி தேவி சாபத்தால இழந்த சக்திய மீண்டும் பெறறாரு பிரிங்கி முனிவர். மரகத லிங்கத்தை அங்கேயே நிறுவினாரு. மரகத லிங்கத்துடைய சக்திய எடுத்து சொல்லி அத மார்கழி மாதம் மட்டும் எடுத்து அபிஷேகம் பண்ணணும், சூரியன் உதயம் ஆவறதுக்குள்ளார அத பேழையில எடுத்து வைக்கணும்னு சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளையிடுறாரு. மற்ற நேரத்துல சாதாரணமான லிங்கத்தை வச்சு வழிபடணும் அப்படின்னு கட்டளையிடுறாரு பிரிங்கி முனிவர். முன்னொரு காலத்துல ஆதிசேஷனும் வாயு தேவனும் தங்கள்ல யாரு பலசாலி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 2 பேரும் போர் புரியறாங்க. அந்த போர்னால உலகத்துல நிறைய பேரழிவுகள் ஏற்பட்டுச்சு. இந்த துன்பங்களை பார்த்த முனிவர்களும் தேவர்களும் அவங்க 2 பேர்ல யாரு பலசாலின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றாங்க. ஆதிசேஷன் தன்னுடைய பாதங்களால மேருமலை சிகரத்தின் முடிய அழுத்திக்கணும், வாயு தேவன் தன்னுடைய பலத்தால அந்த பிடிய தளர்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வாயு தேவனால பிடிய தளர்த்த முடியல. இதனால ரொம்ப கோபம் கொண்ட வாயு தேவன் தன்னுடைய எல்லா சக்திகளையும் அடக்கிக்கிறாரு. இதனால உயிரினங்கள் எல்லாத்துக்கும் வாயு பிரயோகம் இல்லாம மயங்கி போயிடுறாங்க. இந்த பேரழிவை பார்த்த முனிவர்களும் தேவர்களும் ஆதிசேஷன் கிட்ட தன்னுடைய பிடிய கொஞ்சம் தளர்த்த சொல்லி வேண்டாங்க. ஆதிசேஷனும் தன்னுடைய பிடிய கொஞ்சம் தளர்த்துறாரு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட வாயு தேவன் தன்னுடைய சக்தியால அந்த பகுதிய வேகமா மோதி அந்த சிகரத்தோட சேர்த்து ஆதிசேஷனுடைய சிரத்தையும் பூமியில 3 செந்நிற பாகங்களா சிதற விடுறாரு. அந்த 3 பாகங்கள்ல ஒண்ணுதான் திருவண்ணாமலையாவும், மற்றொன்று இலங்கையாவும், இன்னொன்னு நாகமலை அப்படின்னு சொல்லப்படுற திருச்செங்கோடாவும் காட்சி அளிக்குது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த திருச்செங்கோடுன்னு சொல்லப்படுற நாகமலையில பல அற்புதங்கள் இருக்குது. திருச்செங்கோடுன்னு சொல்லப்படுற நாகமலையில 5 தலைகளோட ஆதிசேஷனுடைய முழு உருவமும் 60 அடி நீளத்துல பாக்கறதுக்கே பிரம்மாண்டமான தோற்றத்துல நம்ம எல்லாரையும் மெய்சிலிர்க்க வைக்குது. நாகருடைய முழு உடலுக்கும் பக்தர்கள் மஞ்சளையும் குங்குமத்தையும் கலந்து பூசி வழிபடுறாங்க. இத மாதிரி மஞ்சளையும் குங்குமத்தையும் தடவி வழிபடும் போது நாகதோஷம் ஏதாவது இருந்தா அது நீங்கிறதா நம்பப்படுது. படம் எடுத்த நிலையில அமைஞ்சிருக்கிற ஆதிசேஷன் லிங்க வடிவ
தாங்கி நிக்கிறது தான் இந்த இடத்துடைய சிறப்பு. மார்கழி மாதம் மட்டுமே காணப்படுற, வழிபடப்படுற அதிசய லிங்கமான மரகத லிங்கத்தை பத்தியும், அதனுடைய வரலாறு சிறப்புகள் பத்தியும், திருச்செங்கோடுடைய சிறப்புகள் பத்தியும் இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.